இது எல்லாம் நம்ம இந்திய நாட்டு நாணயங்கள். சரியா? ஒவ்வொன்றா பார்ப்போம். இது அரையணா 1862 3 பைசாவுக்கு சமம். இது ஒரு அணா 1945 6 பைசாவுக்கு சமம். ஒரு அணாங்கிறது 6 பைசா. இது 2 அணா 1946 2 அணானாக்கா 12 பைசா ஆயிடுது. இது ரொம்ப விசித்திரமான இன்னொரு காசு. ஒரு அணாவில் 12ல் 1 பங்கு, அதாவது அரை பைசா. ஒரு அணானாக்கா 6 பைசா, 12ஆ பிரிச்சோம்னாக்கா அரை பைசா. இது 1944 போட்ட 1 பைசா. அதாவது அணா முறை கொஞ்சம் கொஞ்சமாக மறைவு போகிற ஒரு காலம் அது. அதன் பிறகு 62ல் 1 பைசா நாணயம் இந்த மாதிரி வருது. 1957 2 பைசா நாணயம். 70ல் 30 பைசா நாணயம். 62ல் 5 பைசா. 83ல் 5 பைசா என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஜிங்குக்கு மாறிடுச்சு. அடுத்தது 10 பைசா. 62ல் 10 பைசா இப்படி இருக்கு. அதே 20 வருஷம் கழிச்சு 82ல் 10 பைசா ஜிங்குக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்தாச்சு 88ல். அப்புறம் 20 பைசா பாருங்க, 69ல் இந்த மாதிரி இருந்திருக்கு. அது திருப்பி 87ல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துல ஜிங்குக்கு வந்தாச்சு. இது பாருங்க, 1956ல் $1 25 பைசா கிடையாது. முதல்ல $1 ரூபாயோடைய கணக்கில் மாறுறாங்க. அதுக்கப்புறம் 25 பைசான்னு போடுறாங்க 62ல். அதுக்கப்புறம் 80ல் 25 பைசா இப்படி ஆகுது. இதுக்கு பிறகு இந்த 25 பைசா இன்னும் சின்னதாகி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறுது, எஸ்எஸ்க்கு. அடுத்தது 50 பைசா பார்ப்போம். இது என்கிட்ட 85 தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள காசை நான் தவற விட்டுட்டேன். நிறைய காசு எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. அதில் இதுவும் ஒன்று. இது 99ல் எஸ்எஸ்க்கு மாறுது. 2011ல் அதனுடைய சைஸை பாருங்க, 50 பைசா எங்கேருந்து எங்கே வந்துடுச்சு பாருங்க. அதே மாதிரி 10 பைசா பாருங்க, எவ்வளோ சைஸ்ல இருந்து எவ்வளோ சைஸுக்கு வந்துடுச்சு பாருங்க. அப்புறம் $1 47 இந்தியா சுதந்திரம் வாங்கின ஆண்டு அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடியே அவங்க வெளியிட்ட காசாக இருக்கும். $1 1 ரூபி அப்படின்னு முழுசாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 94 இடப்பட்ட இடையில உள்ள அந்த காயின்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை, தவற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 98ல் மறுபடியும் பாருங்க, அந்த 1 ரூபிங்கிற எழுத்து கூட போய் முதல்ல 1 ரூபின்னு போட்டிருந்தது, வெறும் ஒரு 1ஆம் நம்பரை மட்டும் போட்டிருப்பாங்க. 1 போட்டு கீழே ரூபி. 98ல். அதுக்கப்புறம் 2007ல் சைஸ் பாருங்க எங்கேருந்து எங்கே வருதுன்னு. 2023ல் இன்னும் சின்னதாகிடுச்சு. அதாவது சுதந்திரம் வாங்கி 75வது ஆண்டு கொண்டாட்டத்தை அந்த காயின்லேயே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்தோட மதிப்பும் அந்த நாட்டு நாணயத்தினுடைய அளவில் தெரியும்னு. அதுதான் இது.